ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கும் ஒரு சூப்பர் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் சீனிவாச பெருமாள் கோயில் கும்பாபிஷேகங்க. அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா, ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஒரே தென்னை மரத்தில் 3 கிளை விட்டுருக்கோம். அது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்கங்க. இப்படி 3 கிளை விட்டுருக்குன்ட்டு நான் எங்கேயும் பார்த்ததில்லை. எங்கள் ஊரில் தான் பார்த்தேன். அந்த வீடியோவும் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பார்க்கலன்னா லிங்க்கு கீழே தரேன், நீங்களும் பார்த்து தரிசிச்சுக்கோங்க. கோயில் கும்பாபிஷேகத்தோடு சேர்த்து அங்கே இருக்கிற ஆஞ்சநேயருக்கும் கும்பாபிஷேகம். இந்த ஆஞ்சநேயருக்கு என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா, எப்போதுமே பெருமாளை பார்த்தபடியே இருப்பார். எங்கேயும் இந்த மாதிரி இருக்க மாட்டார். இந்த ஊரில் மட்டும் பெருமாள் கோயில் எதிர்த்தா மாதிரியே ஆஞ்சநேயர் சன்னதி வச்சுருக்காங்க. அவரை பார்த்த மாதிரியும் இருப்பார் ஆஞ்சநேயர். அதோட விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலில் ரெட்டை ஆஞ்சநேயர் அதுவும் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்கங்க. இந்த ரெட்டை ஆஞ்சநேயரை வேண்டிக்கிட்டு நம்ம என்ன செஞ்சாலும் அது பலிக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வடமாலை, வெண்ணெய், ஸ்ரீராம ஜெயம் எழுதி கட்டுவாங்க. நானும் பார்த்துருக்கேன் நிறையா. இரவு நேரத்தில் லைட்டு வெளிச்சம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்க. காலையில் கருட தரிசனமும் கிடச்சிது. கருட தரிசனத்தோடு சேர்த்து கும்பாபிஷேகமும் நடந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய பக்தர்கள் தரிசனம் பண்ணாங்க. பெருமாளுடைய ஸ்தல விருட்சமான மகிழ மரம் தாங்க இது. ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆனால் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த மரம்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. பூ சமவாசமாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.